இறைநேசத்தின் பின் அனைத்தும் வெறுப்பே. இறைநேசம் உள்ளத்தில் குடிகொண்ட பின்னர் மற்றெல்லாம் வெறுப்பாகவே காட்சியளிக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பத்ரு போர் முடியும் வரை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதன் பின்னர் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மகனாரும் பத்ரு போரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அது சமயம் மகனார் தந்தையிடம், தந்தையே, பத்ரு போரில் நான் காஃபிர்கள் அணியில் சேர்ந்து போர் செய்த நேரம் பல தடவை தங்களை கொல்லும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. என் வாள் அருகே நீங்கள் பல தடவை வந்துவிட்டீர்கள். ஆயினும் நான் தந்தையாயிற்றே என்று எண்ணி தங்களை விட்டுவிட்டேன் என்றார். இதனை கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே சந்தர்ப்பம் அப்போது எனக்கு கிடைத்திருக்குமானால் உன்னை கொல்லாமல் விட்டிருக்க மாட்டேன் என்றார்கள். இறைநேசம் பிள்ளை பாசத்தையும் மிஞ்சிவிட்டதல்லவா?